பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம். காலம் இது தவக்காலம், நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். இருளின் வாழ்வு கார்காலம், அது மறைய வேண்டும் போர்க்கோலம். உறுதி கொள்வோம் நிகழ்காலம், உதய வாழ்வே எதிர்காலம். தவக்காலம் இது தவக்காலம், நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். தவக்காலம் இது தவக்காலம், நம் வாழ்வுகள் மலர்ந்திடும் அருட்காலம். ஆண்டவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், ஊழி ஊழி காலமாய் உள்ளவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவியருளும். உடல் ஒருத்ததால் எங்கள் மனங்கள் தூய்மையடைந்து உம்மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விட செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் வாக்கு என் விருப்பத்தை செயல்படுத்தும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை திருவார்த்தைகள் 10 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நாம் கூற வேண்டிய பல்லவி: நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். 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 என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே
உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிடுவோம், அதை வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை எப்படி செயலாக்கப்படுத்துவது என்பதை குறித்து நமக்கு காட்டுகிறார். எனவே நம்முடைய வாழ்வு என்பது ஜெபத்தோடையே கடந்து செல்லவிடக்கூடாது.
அது செயலுக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய ஜெபம் இறுதி வரையிலும் ஜெபமாகவே இருந்து விட்டதென்றால் அது யாக்கோப்பு சொல்வதைப் போல செயலற்ற விசுவாசம், அதாவது செயலற்ற ஜெபம் செத்த ஜெபத்திற்கு சமமாக மாறிவிடும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று கூறுவதைப் போல, நீங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பீர்களானால் உங்களுடைய குற்றத்தையும் விண்ணக தந்தை மன்னிப்பார் என்று சுட்டி காட்டுகிறார். எனவே நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நான் உண்மையாகவே ஜெபத்தை சொல்கிறேனா, இல்லை கடமைக்கு சொல்கிறேனா, இல்லை பொய் சொல்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையை என்ற ஜெபத்தில் நாம் குறிப்பிடுவது போல, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அதாவது நாம் இறைவனிடம் என்ன வேண்டுகிறோம் என்றால், எனக்கு எதிராக செய்தவர்களை நான் மன்னிக்கிறேன், ஆகையால் நீ என்னை மன்னியும் இறைவா என்பதுதான். ஆனால் நம்ம முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது மாதிரி என்ன பண்ணுறோம்? இறைவா, நான் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டேன், ஆனால் நீர் என் குற்றங்களை மன்னித்து விடு என்பதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த திருப்பலியின் வழியாக நாம் நமக்கு எதிராக செயல்படுவோரை மன்னிக்க இறைவன் வாய்ப்பு கொடுக்கிறார். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். காரணம், உங்களை யார் துன்புறுத்துகிறார்களோ அவர்களை என்னிடம் அறிமுகப்படுத்துங்கள். அதனால்தான் பவுல் பார்த்திங்கன்னா வாளை எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவர்களை கைது செய்வதற்கும் வெட்டி போடுவதற்கும் புறப்படுவார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்து அவரை கீழே தள்ளிவிடுவார். அப்பொழுது எழுந்த பவுல் கேட்பார், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்பார். ஆண்டவர் சொல்வார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். அப்போ யாரையெல்லாம் அவர் துன்புறுத்தினாரோ அவர்களெல்லாம் பவுலுக்காக இறைவிட வேண்டி இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார், உம்முடைய மக்களாகி எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் என்று பவுலை இயேசு கிறிஸ்துவிடம் அறிமுகப்படுத்துகிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவம் செய்த பவுலை மனமாற்றம் செய்து எத்தனை பேரை அவர் கைது செய்திருக்கலாம், கொன்றிருக்கலாம், ஆனால் அதற்கு பல மடங்காக 100 விளைச்சலை கொடுக்கக்கூடிய மனிதராக பவுலை மாற்றுகிறார். எனவே நம்மை துன்புறுத்தக்கூடிய மனிதர்களை இறைவனிடம் அறிமுகப்படுத்தி பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களை வலக்கண்ணத்தில் அறைந்தால் இடக்கண்ணத்தையும் காட்டுங்கள், உங்களை துன்புறுத்துவோரை எனக்கு அறிமுகப்படுத்துவீங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே நாம் பிறரை தண்டிப்பதற்கு நாம் நீதிபதிகள் அல்ல, ஆண்டவர் தான் நமக்கு நீதிபதியாக இருந்து செயலாற்ற வேண்டும். மன்னிப்பு என்பது என்னவென்றால், நாம் ஆண்டவரை நடுவராக அமர்த்துவது என்பதுதான் மன்னிப்பு. எனவே அதற்காகத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய ஜெபத்தை என்று சொல்வார்கள். ஜெபம் என்பது அழுக்காக இருக்கக்கூடிய நம்முடைய மனதை அழகாக மாற்றக்கூடியது. அன்னாள் ஜெபித்தார், கண்ணீர் வடித்தார், இறைவனுடைய வரங்களை பெற்றார். பர்த்திமேயு குருடன் ஒற்றை வரியில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊனமான அவருடைய கண்களை அழகான பார்வை கொடுத்து மாற்றுகிறார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்குடைய பெண்மணி ஒற்றை வரியில் நான் ஆண்டவுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு சுகம் கொடுக்கிறார். 12 ஆண்டுகள் அவர் துக்கமாய் இருந்தாலும் அவரை தொட்ட ஒரு நொடியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு சுகம் கொடுக்கிறார். அப்படி என்றால் அவரை நேசிக்கக்கூடிய நமக்கும் அவர் சுகம் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் ஜெபத்தை செயலாக்கம் படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அது என்ன ஜெபம் என்றால், ஆண்டவர் இயேசுக்கு சுட்டி காட்டுவார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் விண்ணரசில் செல்வர்கள் புகுவது கடினம். இது என்ன ஒட்டகம், ஊசி. ஊசியின் காது சிறிதாக இருக்கும், அது எப்படி ஒட்டகம் நுழையும் என்றால் வேற ஒன்றும் அல்ல. நாம் நூலை பார்த்திருப்போம். அந்த நூல் முனிப்பகுதியானது, அந்த முனிப்பகுதியானது பிரிந்திருக்கிறது என்றால் அதை நாம் ஊசியினுடைய காதில் விடுவது எளிது அல்ல. மாறாக அந்த நூட்கள் அனைத்தையும் சமப்படுத்தி அதில் சிறிது உமிழ்நீரை தொட்டு அதை கூர்மைப்படுத்தி அந்த ஊசியிலே நாம் விட முடியும். எனவே ஊசியில் விடுவதற்கு முன்பாக பிரிந்திருந்த நூல் ஒட்டகமாக இருக்கிறது. அதை குவித்த பிறகு அந்த ஒட்டகம் ஒன்றாக மாறுகிறது. அந்த ஒட்டகத்தை ஊசியின் துளையில் விடுவது அவ்வளவு எளிதாக இருக்கிறது. எனவே நாமும் நம்முடைய குடும்பமும் பிரிந்திருக்கிறது. கணவன் தனியாக, மனைவி தனியாக, பிள்ளைகள் தனியாக, பெற்றோர்கள் தனியாக இருக்கக்கூடிய அந்த உறவுகள் தனியாக இருக்கக்கூடிய அந்த பிரிந்திருக்கக்கூடிய அந்த நூட்களை ஒன்றாக சேர்த்து
ஜெபம் என்ற ஒரு துளையில் நாம் விடும் பொழுது ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்துகிறார் என்பது பொருள்படுகிறது. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் என்பது கடவுளிடம் நம்மை அறிமுகப்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை துன்புறுத்துவோரையும் அறிமுகப்படுத்துகிறது, இறைவனையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இறைவனோடு அமர்ந்து ஜெபிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலம்தான் இந்த தவக்காலம். எனவே அவர் தவக்காலத்திலே அந்த 40 நாட்கள் அவர் பாலை நிலத்தில் தனிமையான ஒரு இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். இன்றும் அவர் தனிமையான இடத்தில் இருக்கிறார் என்றால் அது நாம் செய்யக்கூடிய பாவம் தான் காரணமாக இருக்கு. நாமும் அவரோடு இணைந்து ஜெபிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கக்கூடிய தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்பார், அழகாக கேட்பார், 1 மணி நேரம் கூட உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாதேடா, என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி விடுங்க, உங்கள் உள்ளமோ ஆர்வமுடையது தான், ஆனால் உடலோ வலுவற்றது என்று அவர்களை அப்படியே காப்பாற்றி விடுவார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோட ஒரு மணி நேரம் ஜெபிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறார். இன்றைக்கி ஆண்டவருக்கு ஜெப வீரர்களும் செயல் வீரர்களும் தேவைப்படுகிறது. எனவே நாம் ஆண்டவருக்கு இன்னும் வலு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இன்னும் சுமையை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படின்னா கடவுளை பற்றி கடவுளிடம் பேசுவது தான் ஆராதனை. கடவுளை பற்றி கடவுளிடம் பேசுவது தான் ஆராதனை. கடவுளை பற்றி மற்ற மனிதரிடம் பேசுங்கள், அதுதான் நற்செய்தி பணி. கடவுளை பற்றி மற்ற மனிதர்களிடம் பேசுங்கள், அதுதான் நற்செய்தி பணி. மனிதர்களை பற்றி கடவுளிடம் பேசுங்கள், அதுதான் ஜெபம். மனிதர்களை பற்றி கடவுளிடம் பேசுங்கள், அதுதான் ஜெபம். கடவுளை பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள், அதுதான் நம்பிக்கை. கடவுளை பற்றி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகிட்ட பேசுங்க. நீ பிரச்சனை சின்னது தான், ஆனால் பெரிய இறைவன், பெரிய கடவுள் என்னோடு இருக்கிறார். எப்படி கோலியாத்து பெருசாக இருந்தாலும் அவரை பார்த்து சவுல் நடுங்குகிறார். அத்தனை ஆண்டுகள் அரசனாக இருக்கக்கூடியவர் சவுல் நடுங்குகிறார். ஆனால் சிறுவன் தாவீது சொல்லுகிறார், ஓம்ட்டு கவசமும் வாள் எனக்கு வேணாம், ஏனென்றால் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கோலியாத்து பொடியன், என்னுடைய ஆண்டவர் பெரியாள், அவர் நினைச்சார்னா இவனெல்லாம் தவிடு பொடி ஆக்கிடுவார் என்று துணிந்து தன்னுடைய ஆண்டவரை துணையாக எடுத்து கொண்டு செல்கிறார். எனவே நாமும் கடவுளை பற்றி பிரச்சனையிடம் பேசுங்கள், அதுதான் நம்பிக்கை. கடவுளை பற்றி ஒருவரோடு ஒருவன் பேசுங்கள், அதுதான் அவரோடு உள்ள உறவை மென்மேலும் வளர்க்கக்கூடியதாக மாறுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது, அதை செயலுக்கு கடத்தி செல்ல நான் என்ன செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற மனநிலையோடு இருப்பீர்கள், தனி அறைக்கு சென்று தனியாக இருக்கக்கூடிய இறைவனிடம் வேண்டுங்கள். இயேசு கிறிஸ்து இன்றும் தனியாகத்தான் இருக்கிறார். அவரோடு ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை. இன்றைக்கி அதைத்தான் தவக்காலம்னு ஒன்று வந்த உடனேயே எல்லா பங்குகளிலும் ஏற்படுத்தக்கூடிய முன்னேற்பாடு என்னவென்றால், எல்லா ஆலயங்களுக்கும், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்று அதை அங்கே இருக்கக்கூடிய இறைவனை சந்திக்கக்கூடியதற்கு முயற்சி செய்வார்கள். அது அழகாக சொல்லி ஒரு குட்டு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, முன்னொரு காலத்திலே கருப்பர்களுக்கு அமெரிக்கர்களுக்கும் சண்டை ஏற்பட்டதனால் கருப்பின மக்கள் ஆலயத்திற்குள் வர தடை. எனவே அந்த வெள்ளையர்கள் கருப்பின மக்களை உதாசீனப்படுத்தி அடித்து துன்புறுத்துகிறார்கள். அப்போ ஒருத்தர் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்று ஆலயத்திற்கு உள்ளே செல்லுகிறார். ஒரு கருப்பினத்தவர், உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இனத்தவர்கள் அவரை அடித்து உதைத்து வெளியே தள்ளி விடுகிறார்கள். அவர் நொந்து போய் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கெபியில் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய முகத்தை பார்த்து கேட்கிறார், கடவுளே, உம்மைத்தானையா பார்க்க வந்தேன், அடித்து விரட்டுறாங்க, ஏதாவது கேட்க மாட்டியா, உன்னை நோக்கி தானே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்டார். திடீர்னு கடவுள் தன்னுடைய கையை அந்த கருப்பினத்தவனுடைய தோளிலே போட்டு, தோளா, அவர்கள் என்னையவே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, உன்னையே எப்படி உள்ளே விடுவாங்க? நான் உள்ளே இருக்கிறேன்னு நினைக்கிறியா? கிடையாது. நான் அகந்தை கொண்ட மனிதரிடம் இல்லை. இவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தக்கூடிய பரிசேயரும் சதுசேயரையும் போல இருக்கிறார்கள். எனவே தவக்காலம் என்பது என்ன என்றால், நான் காலிலே செருப்பு அணியாமல் நடப்பதுதான் தவக்காலம் என்பது அல்ல. என் மனதில் செருக்கு இல்லாமல் நடக்க வேண்டும், அதுதான் தவக்காலம். நான் கழுத்தில் மாலை அணிந்து நடப்பது அல்ல தவக்காலம். என் மனைவியை துன்புறுத்தாமல் இருக்கிறேன் என்றால் அதுதான் தவக்காலம். நான்
திருநீர் அணிந்து செல்லக்கூடியது அல்ல தவக்காலம். இந்த 40 நாளிலாவது என் கையில் திருவுவிலியத்தோடு நடக்க வேண்டும் என்பதுதான் தவக்காலம். நான் கண்ணுக்கு மையிடவில்லை என்பது அல்ல தவக்காலம். மாறாக என் கணவனை நான் கஷ்டப்படுத்தவில்லை என்பதுதான் தவக்காலம். எனவே நாம் திரு உடைகள் அணிந்திருப்பதில்லை தவக்காலம். நம்முடைய குழந்தைகளையும் உறவுகளையும் பெற்றோர்களையும் அன்பு செய்வதுதான் தவக்காலமாக இருக்கிறது. நான் மீன் கறி சாப்பிடவில்லை, அதுதான் எனக்கு தவக்காலம் என்பது அல்ல. நம்முடைய வாயிலிருந்து கவுச்சியான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது, அதுதான் தவக்காலம். எனவே எப்பேற்பட்ட தவக்காலத்தை நாம் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்த பங்குகளிலிருந்து சொன்னேன், பங்குகளிலிருந்து பெரிய ஆலயங்களுக்கு செல்கிறார்கள், பெரிய கோபுரங்களுக்கு செல்கிறார்கள், அதை பார்த்து இல்லம் திரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்காது. ஏன்னா கடவுள் ஆலயத்தில் மட்டும் இல்லை. கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நோயுற்று இருந்தேன், வந்து சந்தித்தீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் எங்கு இருக்கிறார் என்றால், நோயுற்றவர் மத்தியில் இருக்கிறார், உணவில்லாதவர் மத்தியில் இருக்கிறார், சிறையில் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரைத்தான் நாம் தேடி செல்ல வேண்டும் என்பது இந்த தவக்காலத்தினுடைய கட்டாயமாக இருக்குது. நாமும் புறப்படுவோம். ஜெப வீரர்களாக மட்டுமல்ல, செயல் வீரர்களாகவும் புறப்படுவோம். எனவே நம்முடைய ஜெபம் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக எடுத்து இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. காணிக்கை பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாய் தந்த நீதானே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாமல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுளமானி. ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது உயிர்ப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விண்ணங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியவே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்ற உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம்மோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்த நண்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தே. இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உம் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையிடனே வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.